ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கிறதா? வாணி தேதி 16/1/26. இன்னைக்கு பாபா தலைப்பில் சொல்கிறாங்க, மீட்டே பச்சே தும் ஜோ பி கரம் கர்த்தே ஹோ உஸ்கா ஃபல் அவசிய மில்தா ஹே. நிஷ்காம் சேவா தோ கேவல் ஏக் பாபா பி கர்த்தே ஹே. தலைப்பில் சொல்கிறாங்க பாபா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த ஒரு கர்மா செய்கிறீங்க அதுக்கான பலன் அவசியமாக கிடைக்கின்றது. நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் கர்மா செய்தாலுமே அதுக்கான பலன் அவசியமாக கிடைக்கிறது. ஆனால் சுயநலமற்ற சேவா, தன்னலமற்ற சேவா ஒரே ஒரு தந்தை தான் செய்கின்றார். प्रश्न केल्वी, ये क्लास बड़ा वंडरफुल है कैसे? यहाँ मुख्य मेहनत कौन सी करनी होती है? இந்த ஒரு வகுப்பானது மிகவும் ஒண்டர்ஃபுல், அதிசயமானது எப்படி? பாபா நடத்தக்கூடிய இந்த ஒரு வகுப்பு மிகவும் அதிசயமானது எப்படி? இங்கே முக்கியமாக நம்ம எந்த ஒரு முயற்சியானது அவசியம் செய்ய வேண்டும். இங்கே நம்ம என்ன முயற்சி பண்ணணும்னு கேட்குறாங்க பாபா. उत्तर बदल, यही एक क्लास है जिसमें छोटे बच्चे भी बैठे हैं तो बूढ़े भी बैठे हैं. இந்த ஒரு வகுப்பில் சின்ன குழந்தைகளும் அமர்ந்திருக்காங்க, வயதானவங்களும் அமர்ந்திருக்காங்க. ये क्लास ऐसा वंडरफुल है जो इसमें अगिला एन குப்ஜாயேன் ஜாதோபி ஆக்கர் ஏக்கு தின் யஹா பைட்டேங்கே. இந்த வகுப்பானது அவ்வளவு அதிசயமானது. இங்கே ஆதரவற்றவர்கள் மற்றும் சாதுக்கள் கூட இங்கே ஒரு நாள் அமருவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. யஹா ஹைஹி முக்கிய யாதுக்கி மெகனத். இங்கே முக்கியமானதே நினைவுக்கான ஒரு முயற்சி. இங்கே முக்கியமானது நினைவு. याद से ही आत्मा और शरीर को नेचर क्यूर होता है, परंतु याद के लिए भी ज्ञान चाहिए. நினைவு மூலமாக தான் ஆத்மா மற்றும் சரீரம் இது ரெண்டுமே கியூர் ஆகுதுங்கிறார். நேச்சர் கியூர், இயற்கையாகவே சரியானதாக ஆகின்றது. அதற்காக பாபா சொல்கிறாரு, நினைவுக்காக நமக்கு ஞானம் கூட வேணும். இந்த அதிசயமான கிளாஸ் பாபா சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே யார் வரப்போகிறாங்களோ, ஆதரவற்றவங்களாக இருக்கிறவங்க சாதுக்கள் கூட ஒரு நாள் வருவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். முக்கியமானது என்ன? நினைவுன்னு பாபா சொல்கிறாங்க. கீத் பாட்டு, ராத் கே ராகி, இரவு நேர பிரயாணிகளே. ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே ரூஹானி பச்சோன்னே ஏ கீத்து சுனா. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் நாம இந்த பாட்டு கேட்டோம். ரூஹானி பாப் பச்சோங்கோ इसका अर्थ भी समझाते हैं. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு இதனுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறாங்க. वंडर तो ये है गीता अथवा शास्त्र आदि बनाने वाला इनका अर्थ नहीं जानते. அதிசயம் என்ன அப்படின்னா, யார் இந்த கீதை சாஸ்திரம் தயார் பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட இதனுடைய அர்த்தம் தெரியலன்றார் பாபா. என்ன சொல்கிறாங்க பாபா? பாருங்க, பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார் இரவு நேர பிரயாணிகளே அப்படின்னு சொல்லிட்டு. பாபா சொல்கிறாங்க, எந்த இரவு அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். रूहानी बाप जो ज्ञान का सागर पतित पावन है वो बैठ इनका अर्थ बताते हैं. ஆன்மீக தந்தை ஞானக்கடல், அவர் தான் இதனுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்கிறாங்க. ராஜ்யோக் பி பாப் ஹி சிக்லாத்தே ஹே. ராஜ்யோகத்தை தந்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாபா கேத்தே ஹே சுக் தபு ஹோத்தா ஹே ஜபு சதோ பிரதான் ஹோத்தா. பாபா சொல்கிறாங்க, சுகமானது எப்போ இருக்குது அப்படின்னா நாம் எப்போ சதோ பிரதானமாக இருக்கோம் அப்போ தான் சுகமானவங்களா இருக்கோமா. பாப் அநேக் பிரகார் கி பாயிண்ட்ஸ் தேத்தா ஹே. ஃபிர் கோய் கோ புத்தி மே அச்சி தீதி बैठती है, कोई की புத்தி மே கம். பாபா பாருங்க, பாபா நமக்கு அநேக பாயிண்ட் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பாயிண்ட் சொல்லிகிட்டே இருக்கிறார் பாபா ஞானக்கடல். ஆனால் சில குழந்தைகளுடைய புத்தியில் இந்த ஞானம் நல்லா உட்கார்ந்துருதுங்கிறார் பாபா. சிலருடைய புத்தியில் குறைவாக அமருது. बूढ़ा इन समझती है शिव बाबा को याद करना.
வயதானவங்க கூட புரிஞ்சிருக்காங்களா நம்ம சிவபாபாவை நினைக்கணும் பஸ். उन्हों के लिए समझाया जाता अपने को आत्मा समझ बाप को याद करना है. அவங்களுக்கும் புரிய வைக்கிறாங்க பாபா தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யுங்க. फिर भी वर्षा पा लेते हैं. பாபா சொல்றார் ஆத்மான் புரிஞ்சு தந்தையை நினைச்சாதானே ஆஸ்தி என்பது கிடைக்கும். பாப் बच्चों को कोई भी तकलीफ नहीं देता. பாபா குழந்தைகளுக்கு எந்த விதத்தினுடைய கஷ்டத்தை கொடுக்கல. बहुत सहज युक्ति बताते हैं. பாபா கஷ்டத்தெல்லாம் கொடுக்கல, ஆனா சகஜமான யுக்திகளை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். बाप समझाते शांति और सुख का वर्षा देने वाला एक ही हूँ. சாந்தி மற்றும் சுகத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் நான் மட்டும்தான். सत्युग त्रेता में गुरु होता भी नहीं, वहां रावण भी नहीं. சத்தியுகம் திரேதாயுகத்துல குரு என்பதே இல்லை, ராவணனும் அங்க கிடையாது. ஓ है ही ईश्वरीय राज्य. ये ड्रामा बना हुआ है. இது ஈஸ்வரிய ராஜ்யம், டிராமாவானது உருவாக்கப்பட்டிருக்கு. பாபா சொல்றாங்க இது உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்றாங்க பாபா. तुम समझते हो इतनी छोटी बिंदी में अविनाशी पार्ट नूनता हुआ है. நாம புரிஞ்சிருக்கிறோம் இவ்வளோ சிறிய புள்ளி ஆத்மால அழிவற்ற பார்ட் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. बाप समझाते उनको कहा जाता है परम पिता परमात्मा अर्थात परम आत्मा. பாபா தான் இதை புரிய வைக்கிறாங்க. परम पिता परमात्मा. बाकी कोई बड़ा 1000 सूर्य मिसल नहीं हूँ. மற்றபடி நான் மிக பெரிய சூரியனுக்கு சமமான, பாபா சொல்றாங்க 1000 மடங்கு சூரியன் போல பிரகாசிக்க கூடியவன் அல்ல. நீங்க எப்படி ஆத்மா சிறிய புள்ளியா இருக்கீங்களோ அதே போலதான் நான் கூட சிறிய புள்ளியாக தான் இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்றார். हम तो टीचर मिसल पढ़ाते रहते हैं, कितने देर बच्चे हैं. நான் கூட டீச்சர் போல உங்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்கிறேன். பாபா சொல்றார் எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. ஏ கிளாஸ் தோ தேக்கோ கித்தனா ஒண்டர்ஃபுல் ஹே. கிளாஸ் பாருங்க எவ்வளோ அதிசயமானது. கோன் கோன் இஸ்மே படுத்தே ஹே. யாரெல்லாம் இந்த வகுப்பில் படிக்கிறாங்க. அபலா ஏன் குப்ஜா ஏன் ஜாது பி ஏக் தின் ஆக்கர் போயிட்டேங்க. பாபா சொல்கிறாரு இங்கே ஆதரவற்றவர்களாக இருக்கிறவங்க, மேலும் சாதுக்கள் கூட ஒரு நாள் அமருவாங்க. பூடா ஏன் சோட்டே பச்சே ஆதி சப் பைட்டே ஹே. பாபாவுக்கு முன்னால் வயதானவங்களும் சின்ன குழந்தைகள் கூட இங்கே வகுப்பில் உட்கார்ந்துருக்காங்க. ஐசா ஸ்கூல் கபி தேக்கா ஹே. அப்படிப்பட்ட ஸ்கூலை எப்பயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா கேட்குறாங்க பாபா. எல்லா வயதினரும் ஒரே மாதிரி இங்கே உட்கார்ந்துருக்குறோம், படிப்பு கேட்டுட்ருக்குறோம், பாபா சொல்லி கொடுக்குறத. யஹாங்கி முக்கிய யாது. இங்கே முக்கியமானதே நினைவு தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ये विनाश भी शुभ कार्य के लिए है, इसलिए डरना नहीं है. कल्याणकारी बाप सदा कल्याण का ही कार्य कराते हैं, इस स्मृति से सदा खुशी में रहना है. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த விநாசமானது சுபமான காரியத்திற்காக, ஆகையால் நீங்கள் இதை விநாசத்தை பார்த்து பயப்படாதீங்க. விநாசமே சுபமான காரியத்துக்கு. கல்யாணக்காரி தந்தை சதா நன்மைக்காக தான் செய்விக்கின்றார். இந்த நினைவிலிருந்து சதா குஷியாக இருங்க. கல்யாணக்காரி தந்தை சதா நன்மைக்காக தான் செய்விக்கின்றார் இந்த காரியத்தை, விநாச காரியத்தை. ஆகையால் இந்த நினைவில் இருந்து சதா குஷியா இருங்க. ரெண்டாவது பாயிண்ட், சதா ஏக் ஹி ஃபுர்னா ரக்னா ஹி कि सदो प्रधान सच्चा सोना बन ऊंच पद पाना है. சதா இந்த ஒரு கவலை உங்களுக்கு இருக்கணும். சதோ பிரதானமாக பாபா சொல்கிறாரு உண்மையான தங்கமாகி உயர்ந்த பதவி அடைய வேண்டும். ஜோ ரூஹானி போஜன் மில்தா ஹே உசே உகார்னா ஹே. நமக்கு ஆன்மீகமான போஜன் உணவு கிடைச்சிட்ருக்கு, அதை நாம் பாபா சொல்கிறார் அசை போட வேண்டும். வரதானம் கொடுக்குறாங்க பாபா. ஸ்வயம் கோ ஜிம்மேவார் சமஜ்கர் हर कर्म यथार्थ रीति से करने वाले संपूर्ण सिद्धि स्वरूप भव. ஸ்வயம் தன்னை பொறுப்பு என்று புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும்
யதார்த்தமாக விதிப்படி செய்யக்கூடிய சம்பூர்ண சித்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். இன்னைக்கு வரதானம் संपूर्ण सिद्धि स्वरूपम. इस समय आप संगमय ही श्रेष्ठ आत्माओं को हर श्रेष्ठ कर्म सारे कल्प के लिए विधान बन रहा है. பாபா சொல்றாங்க, இந்த சங்கம யுகத்துல நம்ம சங்கமயி சிரேஷ்டமான ஆத்மாக்கள் நம்மளுடைய ஒவ்வொரு கர்மாவும் இந்த சங்கம யுகத்துல சட்டமாக ஆகி கொண்டிருக்கு. तो स्वयं को विधान के रचिता. எப்படி பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம விதிப்படி செய்யணும்ல, சும்மா செய்கிறது வேற, ஆனால் விதிப்படி செய்யணும். அதுக்கான அந்த சட்டத்தை இப்போதான் நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கோம். विधान के रचिता समझकर हर कर्म करो, इसमें अल्पेलापन स्वतः समाप्त हो जाएगा. நீங்கள் தான் இந்த ஒரு காரியத்தை சட்டப்படி செய்வதற்கு உரிமை உடையவங்க. பாபா சொல்கிறாரு, எப்படி செய்யணும்னு உங்களுக்கு இப்போ பாபா கற்றுக் கொடுத்துருக்கார். ஆகையால் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சட்டப்படி செய்யணும். அதன் மூலமாக நம்மகிட்ட உள்ள சோம்பேறித்தனம் இதெல்லாம் சமாப்தி ஆயிடுது. சங்கம் யுக் பர் ஹம் விதான் கே ரச்சிதா. சங்கம் யுகத்தில் நம்ம அந்த சட்டத்தை படைக்கக்கூடியவர்கள். ஜிம்மேவார் ஆத்மா ஹே, பொறுப்பான ஆத்மா. இஸ் நிக்ஷய சே ஹர் கரம் கரோ. இந்த ஒரு நிச்சயத்தின் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு கர்மா செய்யுங்க. நம்ம தான் கர்மத்தை செய்வதற்கு, அதாவது எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த சட்டத்தை உருவாக்கக்கூடியவங்க. அதனால் அந்த விதிப்படி நீங்கள் செய்யுங்க. तो यथार्थ विधि से किए हुए कर्म भी संपूर्ण सिद्धि अवश्य प्राप्त होगी. அப்படி நம்ம விதிப்படி காரியம் செய்தோம் அப்படின்னா சம்பூர்ணமான சித்தி, வெற்றி அப்படிங்கிறது அவசியமாக பிராப்தியாக ஆகும். ஸ்லோகன்: சர்வசக்திமான் பாப் சாத்து ஹோ तो மாயா பேப்பர் டைகர் பன் ஜாயேகி. ஸ்லோகன் சொல்கிறாங்க, பாபா சர்வசக்திவான் பாபா நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா மாயா நமக்கு பேப்பர் புலி போல ஆகிவிடும். பாபா நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா மாயா என்ன ஆகிடும்? பேப்பர் புலி போல ஆயிடும். இன்னைக்கு அவ்யக்த இசாரா: सदा जीवन मुक्त रहने का सहज साधन है मैं और मेरा बाबा. சதா ஜீவன் முக்தி நிலை அடைவதற்கான சகஜமான சாதனம். என்ன சொல்றாங்க பாபா? நான் மற்றும் என்னுடைய பாபா. क्योंकि मेरे काही बंधन है. மற்றபடி பாபா சொல்றாரு, எனது அப்படிங்கிறது ஒரு பந்தனம். மேரா பாபா ஹோ கயா தோ சப் மேரா கதம். எப்போ நம்ம உள்ளத்திலிருந்து சொல்கிறோம் மேரா பாபான்னு சொல்கிறோம், அப்போ எனது அப்படிங்கிறது எல்லாமே கதம் அழிஞ்சு போயிடுது. ஜப் மேரா ஏக் மேரா சப் மேரா கதம் ஹோ கயா. எப்போ நம்ம மேரா அப்படின்னு நினைக்கிறோம், மேரா பாபா அப்படின்னு, அப்போ மேரா எனது அப்படிங்கிறது எல்லாமே சமாப்தியாக ஆயிடுது. தோ பந்தன் முக்து ஹோ கை. எப்போ நம்ம எனது சமாப்தி ஆயிடுது, நம்ம அப்போ பந்தன் முக்து ஆயிடுறோம். மேரா பாபான்னு சொல்லணும், அப்போ என்னுடையது அப்படிங்கிறதெல்லாம் சமாப்தி ஆயிடும், நம்ம பந்தன் முக்து ஆயிடலாம். தோ யஹி யாத் ரக்னா ஹே ஹம் பிராமன் ஜீவன் முக்த் ஆத்மா ஹே. பாபா சொல்ற, சதா நினைவைங்க, நம்ம பிராமன் அப்படின்னாவே ஜீவன் முக்த் ஆத்மா. சதா என்ன நினைவு இருக்கணும்? பிராமன் அப்படின்னாவே ஜீவன் முக்த் ஆத்மா. ஓம் சாந்தி.